பிக் ஃபோக்கஸ் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன். சார் வணக்கம். இந்த மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு சாதித்தது என்ன? அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் வெகு மக்களுடைய கருத்து, வெகு மக்களுடைய பொது கருத்து, அது மிக மிக அடிப்படையானது. அந்த பொது கருத்து தான் அரசை இயக்குது. அதுதான், அந்த பொது கருத்து தான் சட்டமாவோ செயல் திட்டமாவோ வெளிப்படுது. அப்போ மது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமான விருப்பம். அதுல எந்த கட்சியும் முரண்பட முடியாது, மாறுபட்ட கருத்தை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா யாருமே அதை மறுத்து பேச முடியாது. ஆனா அந்த மதுவினுடைய தீமைகள் பத்தி நீண்ட காலமா பேசியிருக்கோம். அண்மை காலத்துல மது அருந்துவது தொடர்பான எந்த குற்ற உணர்வும் இல்லாத ஒரு சமூக சூழலை நம்மளால பார்க்க முடியுது. எங்க சாலையில போனாலும், வழியில அங்க இங்க எந்த இடத்துலயும் இருக்குது மதுவோடு இளைஞர்கள் நாம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். மிக சின்ன பிள்ளைகள் கூட அந்த மதுவினால, போதையினால பாதிக்கப்படுற. அப்ப ஒரு பொது சமூகத்துல இது ஒரு மிகப்பெரிய சீர்கேடு, இது மிகப்பெரிய மானக்கேடு, இது ஒட்டுமொத்த மனித வளத்தையும் பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற உணர்வை, புரிதலை நாம பொது சமூகத்தில் விதைக்க வேண்டும். இதுதான் ரொம்ப அடிப்படையானது. நீங்க தொடர்ந்து எல்லாருமே இதை வெறும் அரசியல் மாநாடாவே நம்ம பார்க்கிறோம். நான் பணியோட கேட்க விரும்புறேன், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு எல்லா இடங்களையும் இரும்பு குண்டு இருக்குது. என்ன அது ஏதாவது எந்த கட்சியாவது கோரிக்கை வச்சுச்சா இரும்பு குண்டு வைங்கன்னு? இல்ல எந்த அரசாவது இரும்பு கொண்டு வச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை முடிவு எடுத்தாங்களா? சமூக சூழல். அப்ப சமூகத்துல மாற்றம் ஏற்படுகிறது. காந்தி சிலைக்கு கூண்டு தேவையில்ல, காமராஜர் சிலைக்கு கூண்டு தேவையில்ல, அண்ணா சிலைக்கு கூண்டு தேவையில்ல, ஆனா அம்பேத்கர் சிலைக்கு கூண்டு தேவை என்பது சமூகத்தினுடைய பொது மனோநிலையில இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அப்ப அதை பிரச்சாரத்தின் மூலியமா எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரிதான் மது விலக்கு என்பது ஒரு பொதுவான கருத்தியலாக, போதை ஒரு மானக்கேடு என்பது ஒரு பொதுவான கருத்தியலாக மாற வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த பொது கருத்தியலை உருவாக்குவதில் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ராஜாஜி என்ற ஒரு புதிய கொள்கை தலைவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளம் கண்டிருக்கா? எதன் அடிப்படையில் இந்த தேர்வு? இல்ல, இந்த கேள்வி எனக்கு மிகுந்த வியப்பை தருது. ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு நம்ம அங்க ஒரு கட் அவுட் வச்சோம். அது அண்ணல் காந்தியடிகளுக்கும் கட் அவுட் வச்சோம். மிக அடிப்படையான விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் நீண்ட காலமா எங்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னமும் அந்த விமர்சனத்துல நாங்கள் ஒன்றும் மாத்திக்கல. புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் 1932 வட்டமேசை மாநாட்டில் நடந்த ஒரு நீண்ட உரையாடல் என்பது ஒரு மிகப்பெரிய பாடம். எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அம்பேத்கரிஸ்டுக்குமான முதல் பாடமே அந்த வட்டமேசை மாநாட்டில் அந்த ரெண்டு பேருக்குமான ஒரு கருத்தியல் முரண்பாடு. நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. இல்ல இந்துக்களில் ஒரு பிரிவினர் தீண்டத்தகாதார் அப்படிங்கிற வகுப்பினர், உங்களுக்கும் சேர்த்து நான் தான் பிரதிநிதி அப்படின்னு சொன்னது அண்ணல் காந்தியடிகள். இந்த விவாதம் இது மாதிரி பல தருணங்கள்ல, அதே மாதிரி ராஜாஜியுடைய குலக்கல்வி திட்டத்தை நம்ம ஒன்றும் மறந்துடல, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு என்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிற போது அதுல ரொம்ப ஐக்கானா இருந்த ஒரு சிலரை அடையாளப்படுத்துறோம். எல்லாரையும் அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை, அப்படி செய்யவும் முடியாது. ஏராளமான தலைவர்கள் இதுல மிக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு எல்லாருமே இந்த கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல, இந்த கருத்தியலை, இந்த கனவை கண்டிருப்பாங்கல்ல. அப்படி இல்லை, அதுல ரொம்ப குறிப்பா 1-2 பேரை தான் செலக்டிவா, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி 1-2 பேரை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த வகையில தான் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சேலத்தில் முதன்முறையாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியா தன்னுடைய பகுதியை கொண்டு வர முயற்சி பண்ணாரு, செஞ்சாரு. அந்த அடிப்படையில தான் அவருக்கு அந்த கட் அவுட்டை வச்சோம். வாமந்தூரர் அவரே மதுவிலக்கு தான் அவர் மீண்டும் அவரு முதல். அது ஒன்றும் கொள்கை சமரசம் இல்ல. மது விலக்கு, போதை ஒழிப்பு என்கிற புள்ளியில், அந்த புள்ளியில் உடன்படுகிற ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில், அதே சமயத்துல மிக மையமான மதச்சார்பின்மை என்கிற கொள்கைக்கு நேர் எதிராக இல்லாதவர்களாக அவர்கள் அடையாளப்படுத்த முடியும்
அப்படின்னு சொல்லும்போது உங்க கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூக்கு எதிரான முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்க கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூக்கு எதிரானவர்களா இல்லாமல் இருக்கணும் இல்லையா? பெரிய தீவிரவாதிகள் கூட தான் மது வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லை, நம்ம வந்து அது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூக்கு மாறுபட்டவர்களாக இல்லாத இருக்கிறவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் ராஜாஜிக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் நாங்கள் வெட்டுருவம் கட்டவுட் சொல்றீங்களா, இந்த வெட்டுருவத்தை வைத்தோம். அப்படி பார்க்கும்போது ராஜாஜி சென்னை மாகாணத்துடைய 4 மாவட்டங்களில் மட்டும்தான் முழுமையான ஒரு மதுவிலக்கு அமல்படுத்தினார். ஆனால் ஓமந்தூரார் ராமசாமியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக சென்னை மாகாணம் முழுமையாக அவர் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தி காட்டியவர். 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓமந்தூரார் ராமசாமி அந்த அளவுக்கு நீங்க கொண்டாடலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதை. இல்லை அடுத்தடுத்து கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் புதிய அடையாளங்களை கொண்டு வரலாம். மது ஒழிப்பு போராட்டத்தில் உயிரிழந்த சசி பெருமாள் இன்னைக்கு பேசப்பட வேண்டியவர். அவருடைய உயிர் தியாகம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய தியாகம். இப்படி பல விஷயங்களை நம்ம பேசுவோம். தந்தை பெரியாருடைய துணைவியாரும் தங்கையும் இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு களத்தில் எப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் அப்படி வந்து மது ஒழிப்பில் ஈடுபட்ட ஒட்டுமொத்த தலைவர்களுக்கான ஒரு காட்சி, அதை காட்சிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்திருந்தா இதை ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். 1-2 ஐக்காரை நம்ம அடையாளப்படுத்துறோம். வீரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மேதகு பிரபாகரனை ஒரு அடையாளமா சொல்றது அப்படின்னா மற்றவர்களாம் வீரமா இல்லையா? கற்பில் சிறந்தவர் கண்ணகி அப்படின்னா கண்ணகி மட்டும்தான் வந்து கற்பில் சிறந்தவரா, மற்றவனா இல்லை அப்படின்றது ஒரு ஐக்கானா ஒரு சிலரை அடையாளப்படுத்துகிற முயற்சிகள் தான். அதுல அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை. இதனால் முதலமைச்சர் ராஜாஜியோ அண்ணல் காந்தியடிகளோ எந்த கருத்தில் நாங்கள் அவர்களோடு முரண்பட்டோமோ அந்த கருத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டதாக பொருள் அல்ல. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இது இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விவாதமாக இருக்கிறது. பொது சமூகத்தின் அக்கறையின்மையை தான் இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் இஷ்யூவா பார்க்க வேணாம், இது சோசியல் இஷ்யூ. நம்முடைய கிராமத்தில் நம்மால கஞ்சா விற்க தடுக்க முடியாதா? நம்முடைய கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு நடப்பதை தடுப்பதற்கு கிராம அளவில் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கிறோமா என்று பொது சமூகத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிற, நம்மிலிருந்து தொடங்குவோம், நம் ஊரிலிருந்து தொடங்குவோம் என்கிற அடிப்படையில் ஒரு அறைகோல் விடுக்கப்பட்ட மாநாடு. தலைவர் திருமாவர்கள் அதை மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். சமகாலத்தில் மதுவிலக்குக்காக போராடின சசி பெருமாளை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, அடையாளப்படுத்துறீங்க. ஆனால் மது ஒழிப்பை நீண்ட காலம் சமகால அரசியலில் பேசி வரக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி கருதவே வேண்டாம். மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கூட வந்து இந்த மது ஒழிப்பு தொடர்பான களத்தில் ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களை செய்திருக்கிறார். ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறார். மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட வந்து இதுல ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்காங்க. அதுலலாம் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் தேசிய எடுத்த முன்னெடுப்புகள் இன்று ஒரு அடுத்த கட்டமாக ஒரு செயல் வடிவத்துக்கு வரணும் தான் விரும்புகிறோம். ஆனால் ஒரு சிலரோடு நாம் வந்து நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஒரு சிலருடைய கருத்தில் நமக்கு உடன்பாடு இருந்தால் கூட அவர்களோடு அடையாளப்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அரசமைப்பு சாசனம் உறுதிப்படுத்துகிற மதச்சார்பின்மை, இந்தியாவின் பன்மைத்தன்மை என்பதுதான் இந்தியாவுடைய ஆன்மா. அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அந்த இடத்துல எங்களால் அவங்களோட மிக உன்னதமான கொள்கையாக இருந்தால் கூட அவங்களோட கைகோர்க்க முடியாது. ஆகவே பாஜக கூட்டணியோட இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறவர்களை வந்து இணைப்பது என்பது தேவையற்ற அரசியல் சர்ச்சைகளை உண்டாகும். அதனால வந்து மருத்துவரையா வந்து மது ஒழிப்பு களத்தில் ஆற்றிய பணிகளை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவரோடு இணைந்து அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது இந்த மது மாநாட்டினுடைய நோக்கத்தை வேறு விதமாக கொண்டு போயிடும். எல்லாரும் வரலாம் அப்படின்னு நம்ம அழைச்சதே ஒரு பெரிய அரசியல் உரையாடலா மாற்றப்படலையா? அந்த மாதிரி இதுவும் தேவையில்லாத ஒரு திசை திருப்பலுக்கு தரும் என்பது தவிர்த்திருக்கிறோமே தவிர, அதை தவிர்த்ததால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மது ஒழிப்பு கொள்கையை நாங்கள் குறைத்து மதிப்பிட்டதாகவோ அந்த களத்தில் ஆட்சிய பணிகளை குறைத்து மதிப்பிட்டதாகவோ பொருள் அல்ல. கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடதுசாரி, ஆனால் ராஜாஜி கொள்கை அடிப்படையில் ஒரு வலதுசாரி. அவரை ஏற்றுக்கொள்வது எந்த வகையில் சரி? அண்ணல் காந்தியடிகள் வலதுசாரிகளுடைய உச்சமே அவர்தான். அண்ணல் காந்தியடிகள் தான் நேரடியா புரட்சியாளர் அம்பேத்கரோடு கடும் முரண்பாட்டை வந்து வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அவரையே ஒரு அடையாளப்படுத்தலாம். என்னன்னா இங்க வந்து சில நேரங்களில்
நாம இந்த வரிசைகளை எவ்வாறு அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கரா காந்தியடிகளா அப்படின்னு வருகிற போது நிச்சயமாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பக்கம்தான் நாடு, இந்த தேசம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கோட்சேவா காந்தியா அப்படின்னு வருகிற போது நீங்க கோட்சே பக்கம் இருப்பீங்களா, காந்தி பக்கம் இருப்பீங்களா? அப்ப அந்த இடத்துல காந்தியை நாம் அடையாளப்படுத்த வேண்டிய, ஏன்னா இப்ப கோட்சேவை கொண்டாடுகிற ஒரு மோசமான ஒரு சன்பரிவார கும்பல் இன்னைக்கு கோட்சேவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. வெளிப்படையாக கொண்டாட தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு களத்துல மதச்சார்பின்மையின் அடையாளமாக இருந்த காந்தியடிகளுடைய உயிர் பலி, அவருடைய மரணம், அதை நம்ம வரலாற்றில் நினைவுபடுத்த வேண்டிய தேவைக்கு அந்த நோக்கத்திற்காக அவருக்கு நம்ம கட் அவுட் வைக்கல. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு என்பதில் அவர் உறுதிப்பாடோடு இருந்தார். அதே சமயத்தில் அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படை விடுமியமான மதச்சார்பின்மை என்கிற கொள்கையிலும் அவர் உடன்பாடு கொண்டவராக இருந்தார். இந்த 2 கணக்குகளின் அடிப்படையில் தான் அண்ணல் காந்தியடிகள் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இதுல வலதுசாரிகளோடு சமரசம் என்பதே அல்ல, மிக நிதானமாக மிக கவனமாக இந்த விஷயங்கள் காந்தியடிகளோட நாங்க அவர் அடையாளப்படுத்திட்டோம்னா அதனால எங்களுக்கு என்ன ஏதாவது தேர்தல் அரசியல் நன்மை வரப்போதா, ஏதாவது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு கிடைக்க போதா, அல்லது சில குறிப்பிட்ட கட்சிகளோட நாங்க ஏதாவது எங்களை தூது விடுவதற்கான ஒரு குறியீடாது, அப்படியெல்லாம் ஒருபோதும் இல்லை. பையமான கொள்கைகளில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த பிரச்சனையை பேசுகிற போது அதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பெண் உரிமை மாநாடு நீங்க போட்டீங்கன்னா அதுல விமென்ஸ்க்கு நான் அந்த ரைட்ஸ்ல யாரெல்லாம் போராடினாங்களோ அவர்களை முன்னிறுத்துறோம் இல்லையா? அதே போலதான் மது மற்றும் போதைக்கு எதிரான இந்த மாநாட்டில் அண்ணல் காந்தியடிகளையும் ராஜாஜியும் ஒரு அடையாளமாக ஒரு பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆகச்சிறந்த சில செயல்பாடுகளுக்கான அடையாளமாக அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறோம். இதில் எந்த அரசியலும் அல்ல, இது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திருமாவளவன் மதுவிலக்கை மத்திய அரசுடைய பக்கம் கொண்டு போறது சரியா? இடஒதுக்கீடு கொள்கை தேசிய அளவில் தான் உறுதிப்படுத்த முடியும். இடஒதுக்கீட்டு தேசிய அளவில் தான் நம்ம கேட்கிறோம். பல விஷயம், அதாவது மாநில தனி நாடு கேட்கல, நம்ம ஒரு இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ளார ஒன்றிய அரசின் பணிகள் என்னவோ அந்த பணிகளை அவர்கள் செய்யணும். மாநில அரசு எதை செய்யணுமோ அதை செய்யணும். இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது மிக தெளிவாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. மது என்பது அண்டை மாநிலங்களிலிருந்து வருவது மாத்திரமல்ல, கஞ்சா, அபின் போன்றவை இந்தியாவினுடைய பல்வேறு துறைமுகங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அதானி போன்ற தனியார் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்களிலிருந்து சர்வதேச அளவில் போதை மாஃபியா கும்பல் அந்த போதைப் பொருட்கள் உள்ளே கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் வந்திருக்கிறது. எழுச்சி தமிழரும் கூட அதானி துறைமுகத்தில் குஜராத்தில் 3000 கோடி மதிப்புள்ள அபின் கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, விசாரணை வேண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்திய அளவில் இதுக்கான எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துவிட்டு ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் மதுவிலக்கு என்பது அது சாத்தியமல்ல. ஆகவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதில் தமிழக அரசுக்கு உரிய அழுத்தத்தை தருகிறோம். ஆனால் அது முழுமையடைய வேண்டும். உண்மையிலேயே ஒரு முழுமையான செயல் திட்டமா அது வெற்றி பெறணும்னு சொன்னா தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையின் மூலமாகத்தான் அது வெற்றி பெற முடியும். 2 ஆபத்து மதுவை பொறுத்தவரையில் இருக்கிறது. நாம 2ஆ பிரித்துக் கொள்ளணும். ஒன்று மது, இன்னொன்று போதை. மது என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் போதை என்பது ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற சீர்கேடுகளில் 80 விழுக்காடு பாதிப்பை தருவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தான். அப்ப இதை நம்ம என்ன செய்ய போறோம்? அது அரசாங்கத்தால் தடை செய்யப்படுவதால் மாத்திரமே அது சாத்தியப்படுவதல்ல. ஒட்டுமொத்த சமூகமும் அந்த மனநிலைக்கு, உளவியலுக்கு வர வேண்டும். போதைக்கு எதிரான யுத்தம் நாடு முழுவதிலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தான் ஒரு அகில இந்திய கொள்கை உருவாக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற மதுவிலக்கு என்பது முழுமையான ஒரு செயல் திட்டமாக மாறும். இது மிக எளியவர்களுக்கு கூட புரியும். எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற மிக முக்கியமான கருத்துக்கள் பெரும்பாலும் பொருட்படுத்தப்படுவதில்லை, அல்லது அது விவாத பொருளாக மாற்றப்படுகிற போது எதிர்மறை பார்வையோடு தான் விவாத பொருளாக மாற்றப்படுகிறது. ஒன்றை பணிவோடு உங்களின் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். மதுவை எதிர்த்து மாத்திரமல்ல, கள்ளச்சாராயத்தை எதிர்த்தும் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை வெளிப்படையாக நான் விவாதிக்க தயார். மது ஒழிப்பை பற்றி பலரும் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த மது என்பது சமூக பொருளாதாரமாக இடைநிலை சாதிகளுடைய
ஒரு மேலாதிக்கம் எங்கெல்லாம் நிலவுகிறதோ அங்கெல்லாம் அது கள்ளச்சாராய சந்தையாக மாறிய காலத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து போராடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஆகவே எங்கள் நோக்கம் தூய்மையானது. தலைவர் அதை விளக்கி இருக்கிறார். மதுவிலக்கை நோக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய போராட்டத்தில் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ன பங்கு ஆற்றிருக்கு, அதனுடைய அரசியல் வியூகம் தொடர்பாக உங்கள் ஆழமான பார்வையோட பயந்துக்கிட்டீங்க. உங்களை வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார்.